எலக்ட்ரானிக்ஸ் உலகின் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின மெட்டல் கேன் டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி மறைந்து கொண்டு இருக்கிறது. ஏன் மறைந்து கொண்டிருக்குன்னா, நவீன எலக்ட்ரானிக் பாதில் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா பல வகையான கெப்பாசிட்டர் இருக்குதுங்க. இது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்க் டைப் கெப்பாசிட்டர் இருக்குது, செராமிக் கெப்பாசிட்டர் இருக்குது. இது மெட்டல் கேன் டிரான்சிஸ்டருங்க. மெட்டல் கேன் டிரான்சிஸ்டர்லேயே பாருங்கள், பல வகையான மெட்டல் கேன் டிரான்சிஸ்டர். இது உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துங்க. இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்த பிறகு தான் உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தி, அதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட பெரிய வால்வு போயிட்டு இந்த டிரான்சிஸ்டர் கொண்டு வந்தது. இந்த டிரான்சிஸ்டர் முதல் எதுக்கெல்லாம் தயார் பண்ணாங்கன்னா, விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்டில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்த சொல்ல வெளியில் இருக்க எந்த ஒரு சிக்னலையும் உள்ளே எடுக்காது. அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, லாங் லைஃப் வருங்க. இன்றைக்கி கூட இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த போர்டில் காட்டுறோம்ல, இதில் உள்ள எஸ்எம்டி ரெஜிஸ்டர், எஸ்எம்டி கெப்பாசிட்டர், இதெல்லாம் நம்ம ரீயூஸே பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்க்குறீங்கள, இது எல்லாமே ரீயூஸ் பண்ண முடியுங்க. ஆனால் நம்ம சர்க்யூட்டில் அதிகமாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி வர சர்க்யூட்லாம் மாறி போய்ட்டு, அதனால் கட்டாயமாக எல்லார் வீட்லேயும் பழைய எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் இருக்கும். இப்போ இந்த போர்டில் காட்டுற மாதிரி எஸ்எம்டி கூட உங்கள்கிட்ட இருங்க. எஸ்எம்டி பற்றி நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். எஸ்எம்டியில் இருக்க பொருளை இன்றைக்கி நம்ம பயன்பட நினச்சிட்டு இருப்போம். அந்த பொருளை எடுத்து பயன்படுத்த முடியும். இந்த கெப்பாசிட்டியில் அந்தளவுக்கு ஒரு கிங்குங்க. ஒரு ஆடியோ சர்க்யூட்டு, டிவியில் இதெல்லாம் பயன்படுத்தினான்னு வச்சுங்களேன், அந்தளவு ஆடியோ கிளியராக கணீர்னு கொடுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்தளவு கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தாச்சுன்னா, அதே நேரத்தில் இது ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டால், இந்த ஒன்று மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டா அந்த சர்க்யூட்டில் இருக்க ஃபால்ட் சரியாயிடும். ஆனால் இந்த போர்டு பார்த்திங்கன்னா, இது சிப்பு எஸ்எம்டிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சர்க்யூட்டில் இப்போ எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறாங்க. இது தவிர மற்றது எதுவுமே மாற்ற முடியாது. டோட்டலாக போர்டை தான் மாற்றணும். அப்போ காசு தான் அதிகமாக. ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் அந்த போர்டை தான் மாற்றணும். அதனால் அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்குது இது போல் கெப்பாசிட்டர் உங்கள் வீட்டில் கட்டாயமாக நிறைய சர்க்யூட் போர்டில் இருக்கும். அந்த ஒரு ஸ்பாட்ஸை பயன்படுத்த முடியும். பேசிக் எலக்ட்ரானிக் நான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லார் வீட்லேயும் பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது. அந்த பழைய எலக்ட்ரானிக் பொருட்களை நம்ம எடைக்கு தான் போட முடியல. இதெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்த முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள் அனைத்தையும் பயன்படுத்துறதுக்கு உண்டான அழகாக 1 by 1 என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி எப்படிலாம் டை ப்ராஜெக்ட் செய்யலான்னு சொல்கிறேன். அதாவது இதில் பாருங்கள், பல வகையான கெப்பாசிட்டர் காட்டுறேன். இந்த கெப்பாசிட்டர் மேலே கலர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கலர் கோடுக்கு நிறைய விளக்கம் இருக்குதுங்க. கலர் கோடை பற்றி நான் அதாவது கலர் எப்படி நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, கலர் ரெஸ்டர் கலர் கோடு எவ்வளோ அதே தான் இருக்கும். ஆனால் இது கால்குலேஷன் கொஞ்சம் மெத்தடு மாறுங்க. அதே நேரத்தில் இது போல் டயோடு இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் இப்போ எஸ்எம்டியில் எல்லா பொருட்களும் வந்துடுச்சு. அதனால் இப்போ நீங்கள் பயன்படுத்த தான் கடைசி தலைமுறையாக இருக்கும். அடுத்தது பயன்படுத்த முடியாது. அதனால் இப்போவே உங்கள் வீட்டில் இவிஎஸ்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அழகாக அதில் ப்ராஜெக்ட் நான் செஞ்சு காட்டுறேன். அந்த ப்ராஜெக்டை பார்த்து தாராளமாக நீங்களும் செய்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.